இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 28வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 27 தேர்வுகள் பார்த்துருந்தோம். அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான 27 தேர்வுகள் பார்த்துருந்தோம். அதுக்கான பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டெலிகிராமில் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு 7 வினாக்கள் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். யாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணல. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிங்கன்னா தப்பாக இருந்தது. ஒருத்தங்க மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தின்றவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அயம், ஆயம், கயம், புயம். ஸோ இதுக்கான சொல்லும் பொருளும் அதே மாதிரி அடவி, புடவி, புறவி இதுக்கான சொல்லும் பொருளும் கேட்டிருந்தோம். அயம் பார்த்திங்கன்னா ஆடு அல்லது குதிரை. ஆயம் என்பது சுற்றம்னு வரும். கயம் என்பது நீர்நிலை வரும். புயம் என்பது தோல் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் கேட்டிருந்தோம். அதே மாதிரி அடவி என்பது காடு, புடவி என்பது உலகம், புறவி என்பது குதிரை. 11ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் அதில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். 100 வினாக்களுக்கு மேலே இருக்கும். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கீ பாருங்கள். ஆயிரத்தி 1996வது வினா. ஏதலி என்பதன் பொருள் என்ன? ஏதலி என்பதன் பொருள். ஏதலி என்பது ஏழை அல்லது அகதி. தென் ஆரிநாடு என்பதன் பொருள். தென் ஆரிநாடு என்பது குற்றாலம். காய் என்பதன் பொருள். காய் என்பது சோலை. மருகியது என்பதன் பொருள். மருகியது என்பது கலங்கியது. உளம் என்பதன் பொருள். உளம் என்பது உள்ளான் என்ற பறவை. மண்டலம் என்பதன் பொருள். மண்டலம் என்பது உலகம். மார்பு சுரந்த என்பதன் பொருள். மார்பு சுரந்த என்பது வளமான. இந்துளம் என்பதன் பொருள். இந்துளம் என்பது இந்தளம் எனும் ஒரு வகை பண். முகில் தொகை என்பதன் பொருள். முகில் தொகை என்பது மேகக்கூட்டம். போது என்பதன் பொருள். போது என்பது மொட்டு. மாடம் என்பதன் பொருள். மாடம் என்பது மாளிகை. கரைகின்ற என்பதன் பொருள். கரைகின்ற என்பது கத்துகின்ற அல்லது ஒலிக்கின்ற. இயல்பு என்பதன் பொருள். இயல்பு என்பது பண்பு. அமை என்பதன் பொருள். அமை என்பது மூங்கில். வட ஆரிநாடு என்பது. வட ஆரிநாடு என்பது பார்த்திங்கன்னா திருமலை. இதுவே தென் ஆரிநாடு பார்த்திங்கன்னா குற்றாலம், வட ஆரிநாடு திருமலை. பால் என்பது. பால் என்பது வகை. இத்வஜஸ்தம்பம் என்பதன் பொருள். இத்வஜஸ்தம்பம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடிமரம். வஜஸ்தம்பம் என்பது கொடிமரம். மஞ்சினை என்பதன் பொருள். மஞ்சினை என்பது மயில். காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் என்பது. ஸோ இது பார்த்திங்கன்னா மழைக்கால மலர்கள். வரை என்பதன் பொருள். வரை என்பது மலை. மாசுணம் என்பதன் பொருள். மாசுணம் என்பது பாம்பு. அலி உலாம் என்பதன் பொருள். அலி உலாம் என்பது வண்டு மொய்க்கின்ற. ஜகம் என்பதன் பொருள். ஜகம் என்பது உலகம். சலராசி என்பதன் பொருள். சலராசி என்பது கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். சிதவல் என்பதன் பொருள். சிதவல் என்பது தலைப்பாகை. கவினி என்பதன் பொருள். கவினி என்பது அழகுற. கழுகாசல் என்பதன் பொருள். கழுகாசல் என்பது கழுகுமலை. சுழித்தோடும் என்பதன் பொருள். சுழித்தோடும் என்பது சுழன்றோடும். இடங்கனி என்பதன் பொருள். இடங்கனி என்பது சங்கிலி. புரளும் என்பதன் பொருள். புரளும் என்பது ததும்பும். ஆரளி என்பதன் பொருள். ஆரளி என்பது மொய்க்கின்ற வண்டு. தரளம் என்பதன் பொருள். தரளம் என்பது முத்து. வாவி தரங்கம் என்பதன் பொருள். வாவி தரங்கம் என்பது குளத்தில் எழும் அலை.
தாள் என்பதன் பொருள். தாள் என்பது முயற்சி. விலாசம் என்பதன் பொருள். விலாசம் என்பது அழகு. கறங்கும் என்பதன் பொருள். கறங்கும் என்பது சுழலும். தமியர் என்பதன் பொருள். தமியர் என்பது தனித்தவர். நோன்மை என்பதன் பொருள். நோன்மை என்பது பெருமை. புயல் என்பதன் பொருள். புயல் என்பது மேகம். முனிதல் என்பதன் பொருள். முனிதல் என்பது வெறுத்தல். மாட்சி என்பதன் பொருள். மாட்சி என்பது பெருமை. அயர்வு என்பதன் பொருள். அயர்வு என்பது சோர்வு. வரன் என்பதன் பொருள். வரன் என்பது வறுமை. கொழுஞ்சோறு என்பதன் பொருள். கொழுஞ்சோறு என்பது பெருஞ்செல்வம். கம்பளை என்பதன் பொருள். கம்பளை என்பது பேரொளி. கொழுநன்குடி என்பதன் பொருள். கொழுநன்குடி என்பது கணவனுடைய வீடு. உள்ளாள் என்பதன் பொருள். உள்ளாள் என்பது நினையாள். வரை என்பதன் பொருள். வரை என்பது மலை. புடைத்தல் என்பதன் பொருள். புடைத்தல் என்பது கோல் கொண்டு ஓச்சுதல். இழுக்கு என்பதன் பொருள். இழுக்கு என்பது குற்றம். புயம் என்பதன் பொருள். புயம் என்பது தோல். சலசவாவி என்பதன் பொருள். சலசவாவி என்பது தாமரை தடாகம். கொண்டல் என்பதன் பொருள். கொண்டல் என்பது கார்கால மேகம். இதுவே முகில் தொகை வந்தால் மேகக்கூட்டம் வரும். முகில் தொகை வந்தால் மேகக்கூட்டம் வரும். கொன்முன்னு வந்தால் மேகம் வரும். கொண்டல்னு வந்தால் கார்கால மேகம். அலர்ந்து என்பதன் பொருள். அலர்ந்து என்பது மலர்ந்து. இஞ்சி என்பதன் பொருள். இஞ்சி என்பது மதில். கோன் என்பதன் பொருள். கோன் என்பது அரசன். சங்க காலத்தில் கோ என்பது அரசனை குறிக்கும். துன்ன என்பதன் பொருள். துன்ன என்பது நெருங்கிய. கொன்மு என்பதன் பொருள். கொன்மு என்பது மேகம். வதுவை என்பதன் பொருள். வதுவை என்பது திருமணம். தெண்டிரை என்பதன் பொருள். தெண்டிரை என்பது தெள்ளிய நீரலை. மண்டிய என்பதன் பொருள். மண்டிய என்பது நிறைந்த. ஆயம் என்பதன் பொருள். ஆயம் என்பது சுற்றம். இதுவே அயம்னு கொடுத்தாங்கன்னா ஆடு அல்லது குதிரையை குறிக்கும். ஆயம் என்பது சுற்றம். பொறிகள் என்பது. பொறிகள் என்பது ஐம்புலன். தீன் என்பதன் பொருள். தீன் என்பது மார்க்கம். தழலை தட்டை என்பது. தழலை தட்டை என்பது பறவைகள் ஓட்டும் கருவிகள். குழல் என்பது. குழல் என்பது கூந்தல். துஞ்சல் என்பது. துஞ்சல் என்பது சோம்பல். வண்ணம் என்பது. வண்ணம் என்பது அழகு. நூபுரம் என்பது. நூபுரம் என்பது சிலம்பு. தண்டு என்பதன் பொருள். தண்டு என்பதன் பொருள் ஊன்றுகோல். பூரணம் என்பதன் பொருள். பூரணம் என்பது நிறைவு. பிரசவம் என்பதன் பொருள். பிரசவம் என்பது தேன். இக்கும் என்பதன் பொருள். இக்கும் என்பது நீக்கும். புடவி என்பதன் பொருள். புடவி என்பது உலகம் வரும். இதுவே புறவி இந்த ராக் சென்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது குதிரை வரும். அதுவே அடவி நம்ம காடு பார்த்தோம். அடவினா காடு, புடவினா உலகம், புறவினா குதிரை. மறுவிழா என்பதன் பொருள். மறுவிழா என்பது குற்றமில்லாத.
மதுகை என்பதன் பொருள். மதுகை என்பது பெருமிதம். காயில் என்பதன் பொருள். காயில் என்பது வெகுண்டல். கனிகள் என்பதன் பொருள். கனிகள் என்பது மாணிக்கம். ஸோ ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. லைன் கொடுத்தளவுக்கு சொற்றொடர் மட்டும் தனியாக கேட்பாங்க அண்டர்லைன் பண்ணி. அதில் இது கனிகள் என்பது மாணிக்கம். இறை என்பதன் பொருள். இறை என்பது உணவு. கொத்து என்பதன் பொருள். கொத்து என்பது பூமாலை. வரிசை என்பதன் பொருள். வரிசை என்பது சன்மானம். அயன் என்பதன் பொருள். அயன் என்பது பிரம்மன். படிக்க என்பதன் பொருள். படிக்க என்பது பளபளப்பான கல். நிரயம் என்பதன் பொருள். நிரயம் என்பது நரகம். அந்தம் என்பதன் பொருள். அந்தம் என்பது முடிவு. ஆதினா தொடக்கம், அந்தம் முடிவு. முழக்கம் என்பதன் பொருள். முழக்கம் என்பது ஓங்கி உரைத்தல். மீட்சி என்பதன் பொருள். மீட்சி என்பது விடுதலை. ஓவா என்பதன் பொருள். ஓவா என்பது ஓயாத. வினாயவை என்பதன் பொருள். வினாயவை என்பது கேட்டவை. வாரணம் என்பதன் பொருள். வாரணம் என்பது யானை. நல்கல் என்பதன் பொருள். நல்கல் என்பது அழித்தல். விண்டு என்பதன் பொருள். விண்டு என்பது திறந்து. எய்துதல் என்பதன் பொருள். எய்துதல் என்பது பெறுதல். காய்ந்த என்பதன் பொருள். காய்ந்த என்பது சிறந்த. புக்கவிட்டு என்பதன் பொருள். புக்கவிட்டு என்பது போகவிட்டு. கடுந்துப்பு என்பதன் பொருள். கடுந்துப்பு என்பது மிகு வலிமை. ஆக இலா என்பதன் பொருள். ஆக இலா என்பது குற்றமில்லாத. முன்னீர் மடி என்பதன் பொருள். முன்னீர் மடி என்பது கடலாகிய நீர்நிலை. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம்ன்ற லைன் வரும். முன்னீர் என்பது கடல் நீர். முன்னீர் மடு என்பது கடலாகிய நீர்நிலை. தண்டா என்பதன் பொருள். தண்டா என்பது குறையா. பூம்பராகம் என்பதன் பொருள். பூம்பராகம் என்பது பூவில் உள்ள மகரந்தம். வேதித்து என்பதன் பொருள். வேதித்து என்பது மாற்றி. அரவம் என்பதன் பொருள். அரவம் என்பது ஆரவாரம். தமக்கை என்பதன் பொருள். தமக்கை என்பது உடன் பிறந்தவள். சிலம்பு, தண்டை, பாடகம், கெச்சம், கழாழி என்பது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெண்கள் அணியும் அணிகலன்கள். விசும்பு என்பதன் பொருள். விசும்பு என்பது வானம். ஸோ முன்னாடி பார்த்தோம்னா அசும்புனா நிலம் வரும். அதே விசும்புனா வானம். அயர்ந்து என்பதன் பொருள். அயர்ந்துனா சோர்ந்த. குண்டலப்பூச்சி என்பது பார்த்திங்கன்னா வளைந்து சுருண்டு கொள்ளும் ஒரு வகை பூச்சி. சீரிய தூளி என்பது. சீரிய தூளி என்பது நுண்ணிய மணல். சிறுகால் என்பது. சிறுகால் என்பது வாய்க்கால். ஈட்டியது என்பது. ஈட்டியது என்பது சேகரித்தது. எழிலி என்பது. எழிலி என்பது மேகம். கொன்முனாலும் மேகம் வரும். எழிலினாலும் மேகம் வரும். முகில் தொகைனா மேக கூட்டம் வரும். காண்டி என்பதன் பொருள். காண்டி என்பது காண்க. அயம் என்பதன் பொருள். அயம் என்பது ஆடு, குதிரை பார்த்தோம். அது புயம்னா தோல் வரும். இதுவே ஆயம் கேட்டாங்கன்னா சுற்றம் வரும். அயம்னா ஆடு, குதிரை. ஆயம்னா சுற்றம். புயம்னா தோல் வரும். அதே கயம் கேட்டாங்கன்னா நீர்நிலை. அண்டயோனி என்பதன் பொருள். அண்டயோனி என்பது ஞாயிறு. நாங்குல் என்பது. நாங்குல் என்பது மண்புழு. தோட்டி என்பது. தோட்டி என்பது துரட்டி. பரல் என்பது. பரல் என்பது கல். சமம் என்பது. சமம் என்பது போர். இது சமர்னாலும் போர் வரும். சமம்னாலும் போர். சந்து பொந்து. இது பார்த்திங்கன்னா துளை. சந்து பொந்து என்பது துளை. கோலத்து நாட்டார் என்பதன் பொருள்.
கோலத்து நாட்டார், கலிங்க நாட்டார். மால் என்பது விஷ்ணுவை குறிக்கும். படுகை என்பது படுக்கை. ஒரிஇய என்பது நோய் நீங்கிய. ஒதுக என்பது சொல்க. புறையோர் என்பது சான்றோர். இது வெறும் புரை மட்டும் கேட்டாங்கன்னா குற்றம் வரும். புறையோர் சான்றோர். ஒடியா என்பது ஓயாத. ஆளாளம் என்பது நஞ்சு. படி என்பது உலகம். நவ என்பதன் பொருள். நவ என்பது குற்றம். பிழைப்பு என்பது வாழ்தல். கடிநகர் என்பது காவலுடைய நகரம். பதி என்பது நாடு. மண்ணுயிர் என்பது நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. சாடு என்பது பாய். பாடு என்பது உழைப்பு. மருண்டனன் என்பது வியப்படைந்தேன். யாணர் என்பதன் பொருள். யாணர் என்பது புது வருவாய். ஏமம் என்பது பாதுகாப்பு. ஏமாப்புன்னு படிச்சிருப்போம் திருக்குறளில், பாதுகாப்பு. நயந்து என்பது விரும்பிய. 11th சொல்லும் பொருளும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.